ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தா நிறைய சேனல்களில் ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க. ஒரு பிரபல யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேருமே வந்து சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் தாண்டி வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லட்சமாக வந்து சம்பாதிக்கிறாங்க. 2 சேனல் வந்து வச்சுருக்காங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இவங்க ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வேறு மாதிரி போடுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோக்கள்லாம் நிறைய வந்து நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆபாசமாக வந்து போடுறாங்க. இப்போ யூடியூப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்க்குறது ஏன்னா படிப்புக்கு யூடியூப்பில் நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து பார்த்தா யூடியூப் தரத்துலேருந்தே சொல்லியிருக்காங்க, கெட்ட விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் சீக்கிரமாகவே அதை அழிச்சிட போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எது தேடினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஏன் இப்படி வந்து இவங்க மனசு திடீர்னு ஏன் கெட்டு போச்சு அப்படின்னு பார்க்கலாம். நல்லா தான் புடவை சட்டை போட்டு காட்டுறாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அரைகுறையாக வந்து பார்த்திங்கன்னா காலை காட்டுறது, தொடையை காட்டுறது, அப்புறம் அந்தரங்கத்தை காட்டுறது, இப்படி காட்டுறதுனால இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பம் வந்து நகைச்சுவையாக போடுறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நகைச்சுவையாக போடுறதுனால எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ போடுறதுனால இப்போ வந்து என்ன ஆகும், வீட்டில் வந்து பார்க்குறவங்களாம் என்ன இவ்வளோ கேவலமான ஒரு பொண்ணை வந்து நீ ஃபாலோ பண்ணி வச்சுருக்க, உனக்கு ஆசையா அப்படி சொல்லி நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக வந்து பேசுவாங்க. அதனாலே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து எதனால் இப்போ செய்கிறாங்க, இதில் ஒரு கொடுமையிலும் கொடுமை என்ன விஷயம்னா, தன்னுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆண் தன்னுடைய மனைவி வந்து ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு கணவனும் ஒரு ஆணும் வந்து நினைப்பார். நான் எப்படி பண்ணாலும் சரி என்னோட பொண்டாட்டி நல்லா இருக்கணும் அப்படி தான் நினைப்பார். ஆனால் இப்போ வந்து இந்த ஃபோட்டோ வீடியோ எடுத்து போடுறது எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கணவர் தான் எடுத்து போடுறாங்க. சோசியல் மீடியா அப்படிங்கிறது இவங்க ஃபோட்டோவை உலகத்தில் எந்த மூலையிலும் பார்க்கலாம். இவங்களே நாளைக்கு வந்து ஐயோ நம்ம தவறு செஞ்சிட்டோமே அப்படி சொல்லி மனசு வந்து அந்த ஃபோட்டோவை அழிச்சா கூட அது எத்தனை லட்சம் மக்கள் கையில் இருக்குமோ அப்படின்னு தெரியல. ஏன்னா அதுக்குள்ளே எத்தனையோ பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கலாம், டவுன்லோடு பண்ணி நாளைக்கே அவங்களுக்கு மனசு வந்து ஐயோ நம்ம கணவர் தான் அப்படி செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மனைவி என்ன சொல்லணும். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிச்சு நான் கொடுக்கணுமா, நான்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க சொல்லலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விதவிதமாக வந்து போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் எல்லாமே வந்து பேசியிருக்காங்க. இவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா பணம் தான். நிறைய பேர் பேசினவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக வந்து பேசியிருக்காங்க. ஏன் நான் அப்படி தான் போடுவேன், உனக்கு என்ன அப்படி சொல்லி ரொம்ப வந்து பேசியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு தவறான ஒரு செயல். எதனால் அந்த மனமாற்றம், பணம் வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். யூடியூப்லேயே உங்களால் நாளைக்கு வந்து பணத்துக்காக தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சமாக யூடியூப்பில் கொட்டும். அந்த பணத்துக்காக எதுக்காக நாளைக்கு உங்களுக்கு வந்து இதில் என்ன கொடுமை அப்படின்னா, இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது, அதுவும் பெண் குழந்தை வந்து இருக்குது. நாளைக்கே வந்து பார்த்தா இப்போவே நம்மளே வந்து பார்க்குறோம். சோசியல் மீடியாவில் வந்து எவ்வளோ மோசமாக போய்கிட்டு இருக்கு சொல்லலாம். நாளைக்கே அந்த பொண்ணு பெரிய பொண்ணாகி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ஃபோட்டோவெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு வந்து என்ன நினைக்கும் பாருங்க. நாளைக்கே அந்த பிள்ளைக்கு வந்து 10 வருஷம் கழிச்சு 15 வயசு ஆகிரும். அப்போ அம்மாவுக்கு வயசாயிரும். அப்போவே தன்னுடைய அம்மா ஃபோட்டோலாம் அடேங்கப்பா அந்த காலத்துலேயே அம்மா வந்து இப்படிலாம் போட்டிருக்காங்களா, இப்போவே வந்து கெட்டு போகிறாங்க. நாளைக்கே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தவறாக வந்து போனால் அவள் அம்மாவால் தட்டி கேட்க முடியாது. ஏம்மா நீ அப்போவே இவ்வளோ அசிங்கமாக நீ ஃபோட்டோ போட்டிருக்கியே, நான் போட்டால் உனக்கே என்னம்மான்னு அவள் ஏற்று கேட்டால் அவங்க அம்மா முகத்தை எங்கே கொண்டு வச்சுப்பாங்க, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? அதுவும் பெண் குழந்தைக்குனா முன்னால் ஒரு தாய் வந்து இப்படிலாம் வந்து தவறாக ஒரு செய்யலாமா? அது பெண் குழந்தைக்கு இப்படி வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப 2 குழந்தைக்கு ஒரு தாயை வந்து அதுவும் அவள் கணவர் செய்து ரொம்ப ரொம்ப தப்பு. 2 குழந்தைக்கு தாயான அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா இப்படி விதவிதமாக அந்த அசிங்கமாக ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்க சொல்லி அதை அப்லோடு பண்ணி அதில் உட்காந்து பணம் சம்பாதிக்கிறாரே, அவள் கணவர் வந்து எவ்வளோ மோசமானவராக இருப்பார், எவ்வளோ மோசமான ஒரு எண்ணமாக இருப்பார். அவங்களுக்கு வந்து ஒரு உறவுக்காரங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. அவங்க ஃபேமிலிலாம் உறவுக்காரங்க இருந்தாங்கன்னா இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? இல்லை அவங்கள வந்து கண்டிப்பாக அவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊர்க்காரங்க உறவுக்காரங்க இவங்கெல்லாம் வந்து தட்டி கேட்க மாட்டாங்களான்னு தெரியல. ஆனால் தட்டி கேட்டால் கூட அவருக்கு
அவருக்கு பணம் தான் முக்கியம் போல் இப்படிலாம் வந்து போடுறாங்க. சோசியல் மீடியா அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக அந்த சேனலை வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் அவங்க தொடர்ந்து வந்து போட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் வந்து தடை பண்ணணும். எல்லாருமே அதுதான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா இதுலேயும் வந்து அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த சேனல் வந்து இன்னுமே வந்து வரவே கூடாது. அப்படிப்பட்ட சேனல்கள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தடை பண்ணினா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. இப்போ படிப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா படிப்பு, கல்வி எல்லாமே வந்து இருக்குது. இங்கே யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, பொழுதுபோக்கு மட்டும் வந்து கிடையாது. எல்லா வீடியோக்கள் வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் அவங்க போடும்போது 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன சின்ன பிள்ளைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய வேலைகள்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கே வந்து ஆச்சரியமா இருக்குது. இப்படிப்பட்டவங்கலாம் வந்து இருக்கக்காண்டு தான் அந்த சின்ன சின்ன பிள்ளைகளோட மனசெல்லாம் கெட்டு போயிருது. நாளைக்கே இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்களா? கெட்டுப்போன மனச திரும்ப கொண்டு வர அவங்க தாய் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்களா? எதையுமே யோசிச்சு பார்க்கறதில்ல. அவங்களுக்கு தேவை நெறைய பணம். லட்சமா பணம் வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அ எல்லாருடைய மனசையும் வந்து கெடுக்கிற மாதிரி வந்து ஃபோட்டோ போடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப தவறு. உங்க வீட்டுக்குள்ள இருந்தா யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு உரிமை கிடையாது. சோசியல் மீடியால வந்தாச்சு அப்படின்னா, நியாயம் இருந்தாலும் நியாயமோ, அநியாயமோ 4 பேர் கண்டிப்பா தட்டி கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனையோ நல்ல குழந்தைங்க இருக்கும். அதுகெல்லாம் வந்து இந்த ஃபோட்டோவ பார்த்து வந்து மனசு கெட்டு போயிறக்கூடாது. அதனால எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இத தட்டி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா உரிமை இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஃபோட்டோ, வீடியோ போடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ பெரிய விஷயம், ஆபத்து அப்படின்னு இன்னைக்கு வேணா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். பணத்து மேல உள்ள ஆசையினால தெரியாம இருக்கலாம். ஆனா, என்னைக்காவது ஒரு நாள் அவங்க உணருவாங்க. ஐய்யய்யோ! இப்படி போட்டோமே சொல்லிட்டு. அப்போ அவங்க நெனச்சா கூட அந்த ஃபோட்டோ, வீடியோ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா, அந்த ஃபோட்டோக்கள் எல்லாமே இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்காகவே டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த உலகம் வந்து என்னைக்கு அழியுதோ, அழியிற வரையும் இந்த ஃபோட்டோக்கள்லாம் வந்து சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது அவங்க வந்து ஏன் உணரல அப்படின்னா வந்து தெரியல. ரொம்ப ஒரு மோசமான ஒரு இது. அதுவும் அந்த கணவருக்கு ஏன் தான் அப்படி புத்தி போச்சோ, ஆண்கள் அப்படின்னா வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். பொண்டாட்டி இந்த மாரி விதமா வீடியோ ஃபோட்டோ எடுத்து அத அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் யூடியூப்ல அதில இதில இப்படிலாம் வந்து சம்பாதிக்கிறதுலாம் இது எங்கவே வந்து ஏன் இவருக்கு வந்து இப்படி ஒரு புத்தி போச்சோ அப்படின்னு தெரியல. இத பத்தி தான் யூடியூப் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இவங்கெல்லாம் வந்து பார்த்தா திருந்துவாங்களா அப்படின்னு தெரியல, பார்க்கலாம்.